வணக்கம் நண்பர்களே. பீர்பாலின் அறிவுத்திறமையால் தீர்வு சொன்ன கதையை பார்ப்போமா? இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கப்பா. இரவு பொழுது ஒன்றில் அக்பரும் பீர்பாலும் உரையாடி கொண்டிருந்தார்கள். குளிர் அதிகமாக இருந்தபடியால் சால்வையை இறுக்கமாக போர்த்து கொண்டிருந்தார் அக்பர். அப்படியும் குளிர் அக்பரை மிகவும் வாட்டி எடுத்தது. பீர்பால், இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீரா? எதிரிகளுக்கு அஞ்சாத நெஞ்சம் இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாமல் இருக்க முடியவில்லையே. இந்த குளிரை பொருட்படுத்தாமல் யமுனை நதியில் ஒரு இரவு முழுக்க கழுத்தளவு நீரில் நிற்க வேண்டும். அப்படி யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கலாமே என்றார் அக்பர். அரசே, சிங்கத்தின் முடியை கூட கொண்டு வந்து விடலாம். ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுவதும் யமுனை ஆற்றில் நிற்பது என்பது முடியக்கூடிய காரியமா என்றார் பீர்பால். யமுனை ஆற்றில் குளிரில் நிற்பதற்கு எந்தவித திறமையும் தேவையில்லை என உறுதி இருந்தால் போதும். நாடெங்கும் இந்த செய்தியை அறிவிக்கச் சொல்லுங்கள். பணத்தின் மீது ஆசைப்பட்டு நிறைய பேர் பங்கு கொள்ள வருவார்கள். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்றார் அக்பர். அரசரின் ஆணை நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாளே ஒரு இளைஞன் அரசரை பார்க்க வந்தான். அரசே, யமுனை நதியில் கழுத்தளவு நீரில் இரவு முழுவதும் நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றான். அக்பர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்தார். நடுங்கும் குளிரில் நிற்பது சாதாரண காரியமில்லையே என்று நினைத்த அக்பர் அந்த இளைஞன் யமுனை நதியில் நிற்பதை கண்காணிக்குமாறு 2 காவலாளிகளை அனுப்பி வைத்தார். யமுனை நதியில் வெற்று உடம்புடன் இறங்கினார். கழுத்தளவு வரை நீர் உள்ள இடத்தில் நின்று கொண்டான். உடம்பு நடுங்கியது. குளிரில் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பரிசாக கிடைக்கப் போகும் 1,00,000 நாணயத்தை நினைத்து கொண்டான். உடலில் புது தெம்பு ஏற்படவே இரவெல்லாம் கண் விழித்தபடியே நின்று கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்தது. வெயில் மேனியில் பட்டதும் உடல் சீரான நிலைக்கு வந்தது. 1,00,000 தங்க நாணயத்தை அரசரிடம் பெறப்போகிறோம் என்ற உற்சாகத்தோடு யமுனை நதியை விட்டு மேலே ஏறினான் அந்த இளைஞன். அவனை கண்காணித்து கொண்டிருந்த காவலாளிகள் அரசரிடம் சென்று அந்த இளைஞன் இரவு முழுவதும் யமுனை நதிக்குள் இருந்ததை கூறினார்கள். அக்பருக்கு வியப்பாக இருந்தது. இளைஞனே, உன் மன உறுதியை பாராட்டுகிறேன். அந்த இரவில் நீருக்குள் நிற்கும்போது உனக்கு எந்த வகையிலும் ஏதாவது துணையாக இருந்ததா என்று கேட்டார் அக்பர். அந்த இளைஞனும் அப்பாவியாய், அரசே, அரண்மனையின் மேல் மாடத்தில் சிறிய விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டே இரவு பொழுதை கழித்தேன் என்றான் அந்த மனிதன். இளைஞனே, அதானே பார்த்தேன். நடுங்குளிரில் தண்ணீருக்குள் நிற்பதற்கு உனக்கு எப்படி முடிந்தது என்று இப்போதுதான் புரிகிறது. உனது குளிரை போக்க அரண்மனையிலிருந்து வீசிய ஒளி உனக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த சூட்டில்தான் இரவு முழுவதும் நீ நின்றிருக்கிறாய். எனவே உனக்கு 1,00,000 நாணயங்கள் தர இயலாது என்று கூறிவிட்டார். அன்பளிப்பு கிடைக்கவில்லை என்றதும் அந்த இளைஞன் ஏமாற்றத்துடன் திரும்பி போனான். நடந்த விவரங்களை பீர்பாலிடம் கூறினான். பீர்பால் அவனுக்கு ஆறுதல் கூறி பரிசு தொகையை வாங்கி தருவதற்காக ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். சில நாட்களுக்கு பிறகு அக்பர் வேட்டையாட புறப்பட்டு கொண்டிருந்தார். பீர்பாலையும் தம்முடன் அழைத்து செல்ல எண்ணிய அக்பர் காவலாளியை கூப்பிட்டு பீர்பால் வீட்டுக்கு சென்று பீர்பாலை அழைத்து வர சொன்னார். பீர்பால் தன்னை தேடி வந்த காவலாளியிடம் தான் சமையல் செய்து கொண்டிருப்பதையும் சாப்பிட்டு விட்டு வருவதாகவும் கூறினார். நீண்ட நேரம் பீர்பாலுக்காக காத்திருந்தார் அரசர். பீர்பால் வந்து சேரவில்லை. மிகவும் கோபமடைந்த அக்பர் பீர்பாலின் வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று புறப்பட்டார். பீர்பால் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார். பாத்திரத்திலிருந்து 10 அடி தூரம் தள்ளி அடுப்பை வைத்திருந்தார். அடுப்பில் விறகுகள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தன. இதை கண்ட அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. பீர்பாலிடமே கேட்டார். பீர்பால், தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அரசே, சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் பீர்பால். உமக்கு என்ன மூளை குழம்பி போய்விட்டதா? பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. இதில் எப்படி சோறு வேகப் போகிறது என்றார் கோபத்துடன். அரசே, நிச்சயம் சோறு வேகும். யமுனை நதியில் தண்ணீருக்குள் இருந்தவனுக்கு அரண்மனையிலிருந்து வெளிச்சம் சூட்டை தணிக்கும் பொழுது மிகவும் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஏற்படும் சூடு அரிசி பாத்திரத்தில் சோறு வெந்து விடாதா என்றார் பீர்பால். மிகவும் நாசுக்காக தமக்கு புரிய வைத்த பீர்பாலை பாராட்டி அந்த இளைஞனுக்கு முன்பு கூறியபடியே பரிசினை வழங்கினார் அக்பர். அந்த இளைஞனும் மிகவும் சந்தோஷமாக அந்த பரிசினை வாங்கியபடியே பீர்பாலுக்கு நன்றி சொன்னார்.